சிபில் ஸ்கோர் அடிப்படையில் கடன் தர அறிவுறுத்தப்படவில்லை என்று கூட்டுறவுத்துறை தற்போது அறிவித்திருக்கிறது. இது குறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் கண்ணன். கண்ணன், நீங்க முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். முக்கியமாக கூட்டுறவுத்துறையின் சார்பில் பல்வேறு திட்டங்களுக்கு விவசாயிகளுக்கு கடன் வழங்கப்படுகிறது. அதன்படி உழவர் கடன் அட்டை திட்டத்தின் கீழ் பயிர்க்கடன் மற்றும் கால்நடை பராமரிப்பு கடன் மற்றும் மீன் வளர்ப்பு கடன் உள்ளிட்ட கடன்களுக்கு கடன் வழங்கப்படுகிறது. இதற்காக கூட்டுறவு துறை சார்பில் ஒரு சுற்றறிக்கை ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. இந்த சுற்றறிக்கையில் சிபில் ஸ்கோர் அடிப்படையில் கடன் வழங்க வேண்டும் என்பது தொடர்பாக அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக ஒரு தகவலானது வெளியானது. இந்நிலையில் இது தொடர்பாக கூட்டுறவுத்துறையானது ஒரு விளக்கத்தை அளித்துள்ளது. அதன்படி சிபில் ஸ்கோர் அடிப்படையில் கடன் வழங்க அறிவுறுத்தல் வழங்கப்படவில்லை என்று கூட்டுறவுத்துறையானது தெரிவித்துள்ளது. மிகவும் குறிப்பாக கூற வேண்டும் என்றால், இதர வங்கிகளில் இத்திட்டத்தின் கீழ் கடன் தரப்படவில்லை மற்றும் கடன் நிலுவை இல்லை என்பதை உறுதி செய்ய மட்டுமே சிபில் ஸ்கோர் பயன்படுத்தப்படும் என்றும் கூட்டுறவுத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிகவும் குறிப்பாக கூற வேண்டும் என்றால், பயிர்க்கடன் பெறும் விவசாயி மற்ற தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் ஏற்கனவே பயிர்க்கடன் பெற்றுள்ளதா என்பதை தெரிந்து கொள்ளவே சிபில் ஸ்கோர் பார்க்கப்படுவதாகவும், அவர் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் ஏற்கனவே பயிர்க்கடன் பெற்றிருந்தால் கூட்டுறவு வங்கியில் பயிர்க்கடன் பெற முடியாது என்றும், எனவே இதன் அடிப்படையில் மட்டுமே சிபில் ஸ்கோர் பார்க்கப்படுவதாகவும், சிபில் ஸ்கோர் அடிப்படையில் கடன் வழங்க எந்தவித அறிவுறுத்தலும் வழங்கப்படவில்லை என்று கூட்டுறவுத்துறை சார்பில் தற்போது விளக்கமானது அளிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.